பன்ருட்டியை அடுத்துள்ள அம்மாப்பேட்டை கிராமத்தில் தமது வீட்டுக்கு வரும் குடிநீர் இணைப்பை யாரோ மர்ம நபர்கள் துண்டித்து விட்டதாக கூறி புதுப்பேட்டை காவல் நிலையத்தின் முன் நட்டநடு சாலையில் படுத்துக்கொண்டு குணசேகரன் என்ற நபர் ரகளையில் ஈடுபட்டார். மது போதையில் இருந்ததாக கூறப்படும் குணசேகரன் மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு நடந்தே சென்று ரிட் மனு தாக்கல் செய்ய போவதாக தொடையை தட்டி சவால் விடுத்தார். உச்சநீதிமன்றத்தில் போய் ரிட் போடுவான். ஒரு ஆண்மகனை இங்க உலக முடியாது. நான் பராசக்தி குணசேகரன் மென்டல் கிடையாது. எவ்வளவு கை விட்டு வாங்குறீங்க, யார் யார் வாங்குறீங்க எழுதி வச்சிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு பாதுகாப்பு கொடுக்காத போலீஸ் பகல்ல ஆள வச்சு அடிப்பான், ஊர்ல பைப்பை திருடுவான், கொலை பண்ணுவான், ஊர்ல எவங்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு பிடிக்காத பைப்பை கட் பண்ணி விட்டுருக்காயா. நீண்ட நேரம் கூச்சலிட்டும் போலீசார் கண்டுகொள்ளாததால் தமது மனைவியுடன் அந்நபர் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். தண்ணீர் 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 குடிக்கிற தண்ணியா உங்களை வேலையா செய்ய மாட்டேன், உங்களை அசிங்கப்படுத்த போக மாட்டேன், உங்களை அத்தனை பேரை வேலை கொடுத்துக்கிறேன் ஆண்டல் இல்லையா. ஆந்திராவில் புகழ்பெற்ற ஸ்ரீசைலம் கோயிலில் வழங்கப்பட்ட புளியோதரை பிரசாதத்தில் மாமிசம் மற்றும் எலும்பு துகள்கள் இருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். 12 ஜோதிர்லிங்க சேத்திரங்களில் ஒன்றான பிரம்மராம்பா சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சிக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல குடும்பத்துடன் கிளாம்பாக்கத்திற்கு சென்ற மக்கள் போதுமான பேருந்துகள் இல்லாததால் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கிடப்பதாக தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பெருங்களத்தூர் வரை வாகனங்கள் நகர முடியாத சூழல் ஏற்பட்டது. போலீசார் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பகுதியில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் பள்ளியின் வேன் கிளீனர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் விசாரித்தபோது 17 வயதான கிளீனர் தகாத முறையில் நடந்து கொண்டது தெரியவந்ததால் சிறுமியின் உறவினர்களும் பொதுமக்களும் அவரை சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடந்த 7ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 19 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் மதுபோதையில் பேருந்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநரை பொதுமக்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தின் மீது மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியது. இதில் தனியார் பேருந்தின் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையின் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே காரை தாறுமாறாக ஓட்டிய நபர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்றார். பொதுமக்கள் அளித்த தகவலில் ஞானப்பிரகாசம் என்ற அந்த நபரை தண்டையார்பேட்டை போலீசார் பிடித்து விசாரித்ததில் அவர் மதுபோதையில் காரை ஓட்டியது தெரிய வந்தது. சென்னை மயிலாப்பூரில் கழிவறை பீங்கான் தொட்டியில் மாட்டிக்கொண்ட 3.5 வயது சிறுவனை 2 மணி நேரம் போராடி மீட்புத்துறையினர் மீட்டனர். வினோத் என்பவரின் மகன் கழிவறைக்கு சென்றபோது அதன் துளைக்குள் கால் மாட்டிக்கொண்டதில் வெளிவர முடியாமல் கூச்சலிட்ட நிலையில் பெற்றோரால் மீட்க முடியாததால் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தரப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையின் 19வது வளைவில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்து சாலையில் சிறுத்தை நடமாடியது. அதை படமெடுத்த வாகன ஓட்டிகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். காட்பாடியில் 700 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் துரைமுருகன் நீர்நிலைகளில் யாரும் வீடு கட்ட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மேலும் நீர்நிலைகளில் பட்டா வழங்கும் அதிகாரிகள் சிறைக்கு செல்ல நேரிடும் எனவும் எச்சரித்தார். அதிகாரிகள் போவாங்க அந்த அளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டோம். இங்க சீட்டகரே கூப்பிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாடல்கள் வச்சுட்டாங்க. என்ன சொல்றேன், ஆகையால் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல கொடுக்கக்கூடாது. இருக்கிறதையும் காலி பண்ணுறாங்க. எங்களுக்கு பல ஆண்டு காலமா தெரியும், காலி பண்றதுக்கு மனசு வரல, ஆனா செய்யணும்ன்றாங்க. அதை எப்படியே பார்த்துக்கலாம்.